திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயரும் துளை எடுத்து தேசமுய திரு தொண்ட தொகை முன்பணித்த திருவாலன் வாச மலர்மென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தில்லை வாழந்தனரை முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திரு தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லை ஒரு புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த சொல்லமொழி குன்றத்தூர் செக்கிழாரடி போற்றி. தூக்கு சீர் திரு தொண்ட தொகை வெறி வாக்கினால் சொல்ல வல்லவரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிகுன்றைவால் ஷேக்கிழாரடி சென்னியிருத்துவாம். எல்லாம் வல்ல எம்பெருமான் அருள் தரும் பன்னார் மொழியமுடன் அமர்த்து நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமான் நம்பி ஆரூருடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மெய்களாலை வணங்கி அடியனுடைய ஞானாசிரிய பெருந்தகையாருடைய திருவடிகளை எல்லாம் வணங்கி உரையாசிரியர் சிவக்கமணி ஐயாவுடைய திருவடிகளை நீல நினைந்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகள் எல்லாம் வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, இன்று ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம். எம்பெருமான் நம்பி ஆரூரரும் பெருமாக்கோதையார் என்று அழைக்கப்படக்கூடிய சேரமான் பெருமான் நாயனார் இரண்டு பெருமக்களும் எம்பெருமான் வீட்டிருக்கக்கூடிய வடகையிலே சென்ற ஒரு திருநாள். சைவத்திலே நாம் பெரும் விழாவாக கொண்டாடக்கூடிய இந்த நல்ல நாளிலே சூழ்நிலையின் காரணமாக அங்கங்கு இருந்தபடியே அவருடைய திருவடியை சிந்திக்க திருவருள் கூட்டுவித்திருக்கிற காரணத்தினாலே எம்பெருமக்கள் இரண்டு பெருமக்களும் எப்படி பெருமானுடைய திருவடி பேர் அடைந்தார்கள் என்பதை நமக்கு தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய அவருடைய திருவாக்கின் மூலமாக ஏதோ திருவருள் கூட்டுவித்த அளவிலே கொஞ்சம் சிந்திக்கலாம் என்று சொல்லி அடியேனுடைய ஒரு விருப்பம். அன்பர் பெருமக்களே, நம்பிகளுடைய வரலாற்றை சிந்தித்தோம் என்று சொன்னால் இத்தனை காலம் ஆகும் என்று சொல்லி நாம் அறுதியிட்டு சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் பெரிய புராணத்திலே ஒரு நூல் இலையோடுவது போல அவருடைய வரலாறு அமைய பெற்றிருப்பது நாம் செய்த ஒரு பெரும் தவப்பயன். நம்பிகளுடைய வரலாற்றை மையமாக கொண்டு ஆரம்பமும் நம்பிகளுடைய வரலாற்றிலே ஆரம்பிக்கிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருமலை சிறப்பிலே. நிறைவு செய்வதும் வெள்ளானை சருக்கத்திலே திருமலையிலே சென்று நிறைவு செய்கின்றார். திருமலையில் கைலாயத்திலே தொடங்கி கைலாயத்திலே நிறைவாவது தான் நம்முடைய பெரிய புராணம். இது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்பு. எங்கு தோன்றியதோ அங்கேயே சென்று நிறைவாகுவது என்று சொல்லி அமையப்பெற்றிருக்கக்கூடிய ஒரு திருச்சரிதம் திருத்தொன்ற புராணம். அந்த திருத்தொன்ற புராணத்தினுடைய நாயகனாக வைத்து போற்றக்கூடியவர் நம்முடைய நம்பி ஆரூரர். 63 நாயன்மார்கள் 9 தொகையடியார்கள் என்று சொல்லி எல்லோருமே பெருமை பெற்றவர்கள்தான். பெருமையால் தம்மை ஒப்பார் என்றாலும் கூட அந்த பெருமைகளுக்கெல்லாம் நமக்கு முதல் நூல் என்று சொல்லக்கூடிய திருத்தொண்ட தொகை கொடுத்ததுதான் நம்முடைய நம்பி ஆரூருடைய ஒரு தனி பெரும் சிறப்பு. அப்படிப்பட்ட நம்பி ஆரூருடைய திருவடிகளை தெய்வ சேக்கிழார் பெருமான் திருமலை சிறப்பு, தடுத்தாட்கொண்ட புராணம், ஏயர்கோன் கழிக்காம நாயனார் புராணம், களரிற்றறிவார் என்று சொல்லக்கூடிய சேரமான் பெருமான் நாயனார் புராணம், வெள்ளானை சருக்கம், இப்படி பல சரிதங்களில் சிந்தித்தது மட்டுமல்லாது இடையிடையே கோட்புலி நாயனாருடைய சரிதம், பெருமலை குறும்பு நாயனாருடைய சரிதம், இப்படி பல சரிதங்களிலும் அவருடைய பெருமைகளை நமக்கு ஆங்காங்கு அருளி இருக்கிறார்கள். அதுபோக ஒவ்வொரு சருக்க நிறைவிலும் தெய்வ சேக்கிழார் பெருமான் நம்பிகளுடைய திருவடிகளை வணங்கி அவருடைய பெருமைகளை ஒவ்வொரு பாடலாக நமக்கு அருளி அதற்கு பிறகே அடுத்த சருக்கத்தை துவங்குகிறார் என்று சொன்னால் மொத்தம் 10 இடங்களில் பெரிய புராணத்திலே சருக்க நிறைவிலே நம்முடைய நம்பிகளுடைய திருவடிகளை வணங்குகின்றார் தெய்வ சேக்கிழார் அடிகள். அவ்வளவு பெருமை பெற்ற நம்பிகள் இன்று ஆடி சுவாதி தினத்தன்று எம்பெருமானுடைய கையிலை சென்று பெருமானுடைய திருவடியை எப்படி அடைந்தார் என்று ஏதோ ஓரளவுக்கு சிந்திக்கலாம். அதற்கு முன்பாக நம்பிகளுடைய ஒரு அவதார நோக்கத்தை நாம் சிந்தித்து அதே போல களரிற்றறிவாருடைய அவருடைய அவதாரத்தை அவருடைய அந்த ஒரு வரலாற்றை சுருக்கமாக சிந்தித்து அதற்கு பிறகு வெள்ளானை சிறக்கத்திலே 2 பெருமக்களும் கையிலை சென்ற பாங்கினை நாம் சிந்திக்கலாம் என்று சொல்லி திருவருள் கூட்டு வைத்திருக்கிற காரணத்தினாலே முதலாவதாக நம்பிகள் அவர் கையிலேயே இருக்கின்ற பொழுது அவருக்கு ஆலால சுந்தரர் என்று ஒரு திருப்பெயர். மண்ணுலகத்திலே வன் தொண்டராக இறைவனே அவருக்கு சூட்டியது வன் தொண்டர்.
பெற்றோர்கள் சூட்டிய திருப்பெயர் நம்பி ஆரூரர். அப்படி வன்தொண்டராக இந்த நில உலகத்திலே வந்து நாம் எல்லாம் உய்வடையும் பொருட்டாக திருத்தொண்ட தொகை கொடுத்து அவர் பரவையார் சங்கிலியாரை திருமணம் செய்து அதை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் பெருமானுடைய திருவடிக்கு செல்லுகின்ற பொழுது ஆளாள சுந்தரராக செல்லுகிறார். ஆளாள சுந்தரராக இருந்த நம்பிகள் வன்தொண்டராக வந்து மீண்டும் ஆளாள சுந்தரராக செல்லக்கூடிய ஒரு நிலையை நமக்கு தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளி இருக்கிறார்கள். பல சிறப்புகள் நம்பிகளுக்கு இருக்கிறது. தம்பிரான் தோழர், பரவையார் கேள்வன், சங்கிலியார் கேள்வன், சடையனார் இசைஞானி பிராட்டியாருடைய திருமகனார், ஆதிசைவ குலத்திலே தோன்றிய வள்ளல், திரு ஆரூர் பெருமானையே தன்னுடைய முழுமுதற் கடவுளாக கொண்டு வழிபட்ட ஒரு பெருமை. இப்படி பல பெருமைகளுக்கு அவர் உரியவராக இருந்தாலும் திருத்தொண்ட தொகையே அவருக்கு மகுடம் சூட்டக்கூடிய ஒரு பெருமையாக இருப்பது அவர் திருத்தொண்ட தொகை அருளியது என்று சொல்லி நமக்கு பல்வேறு நூல்கள் மூலமாகவும் பல அருளாளர்கள் மூலமாகவும் அறிய முடிகிறது. அந்த வகையிலே நமக்கு காஞ்சி புராணத்திலே நம்முடைய காஞ்சி புராணத்திலே நம்முடைய சிவஞான முனிவர் அவர்கள் அருளுகின்ற பொழுது ஒருமனத்தை சிதைவு செய்து வல்வழக்கிட்டு ஆட்கொண்ட உவனை கொண்டே இருமணத்தை கொண்டருளி பணிகொண்ட வல்லாளன் எல்லாம் உய்ய பெருமனச்சே திருத்தொண்ட தொகை விரித்த பேரருளின் பெருமாள் மறை பெருமாள் எமது குலதெய்வமால் என்று சொல்லி அவருடைய பெருமைகளை நமக்கு எடுத்து இயம்புகின்றார். அதே போல நமக்கு நம்முடைய சிவப்பிரகாச சாமிகளும் பல இடங்களிலே அவருடைய பெருமைகளை நமக்கு சொல்லுகின்றார். இறைவனுக்கே தோழராக கூடிய ஒரு அளவுக்கு அவர் அறிவாற்றல் மிக்கவர் என்று சொல்லி உறந்த கல்வியுடையானும் ஒருவன் வேண்டுமென இருந்து துறந்த முனைவர்களும் பறவை துணைவானினை தோழமை கொண்டான் என்று சொல்லி நால்வர் நான்மணி மாலையில் அருளுகின்றார். அறிந்து செல்வமுடையானாம் அழகைப்பதியை தோழமை கொண்டு உறந்த கல்வியுடையானும் ஒருவன் வேண்டுமென இருந்து துறந்த முனிவர் தொழும் பறவை துணைவானினை தோழமை கொண்டான் சிறந்த அறிவு வடிவாய் திகழும் நுதல்கண் பெருமானே என்று சொல்லி அவர் இறைவன் அவரை தோழனாக ஏற்றுக்கொண்டதை நமக்கு நால்வர் நான்மணி மாலை ஆசிரியரும் நமக்கு அருளுகின்றார். இப்படி பல்வேறு சிறப்புகளை பெற்ற நம்முடைய நம்பிகள் அவர் இறைவனுக்கு அணுக்க தொண்டராக கையிலையிலே வீற்றிருந்தார். கையிலையிலே பெருமானுக்கு திருநீரும் மலர் சாத்துவது, திருநீற்றை வைத்திருப்பது என்று சொல்லி அந்த இரண்டு பணிகளை அவர் செய்து கொண்டிருந்தார் என்று சொல்லி நாம் சிந்திக்க முடிகிறது. அப்படி அவர் அங்கிருக்கின்ற பொழுது அவர் பெருமானுடைய திருவருள் காரணமாக இந்த மண்ணுலகத்திலே அவதரிக்கிறார். அதை திருமலை சிறப்பிலே முதலிலே சேக்கிழார் பெருமான் திருமலையினுடைய சிறப்பை சொல்லுகின்றார். பொன்னின் வெண்திரு நீரு புனைந்தன பண்ணும் நீள்வணி மால்வரை பாலது தன்னையாக்கும் அறிவறியான் என்றும் மன்னிவாள் திரு கைலை மாமலை என்று சொல்லி அந்த கைலாயமலையினுடைய சிறப்பை சொல்லி பொன்னின் வெண்திரு நீரு புனைந்தன ஒரு பொற்குன்றிலே திருநீறு பூசிய ஒரு காட்சியாக அந்த ஒரு கைலாயம் அமைய பெற்றிருக்கிறது என்று சொல்லி நமக்கு முதல் பாடலில் அருளுகின்றார். அங்கு தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் பெருமானை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். திருநந்தி தேவர் அந்த கைலாயத்தை காவல் செய்து கொண்டிருக்கிறார். வெற்றியில் கண்டர் நாற்பெருந்தோழர் நீரணி மேனியர் அநேகர் பெற்றமேல் கொண்ட தம்பிரானடியார் பின்யகன் அருள் பெறுவார் மற்றவர்க்கெல்லாம் தலைமையாம் பணியும் அலர்க்கையில் சுருகியும் பிறம்பும் கற்றைவார் சடையான் அருளினால் பெற்றான் காப்பது அக்கையிலைமால் வரைதான் என்று சொல்லி நந்தியம் பெருமான் அங்கு காவல் காத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இப்படி எல்லாம் அந்த கைலாயமலையை சொல்லி அங்கு ஒரு பெரிய ஒரு தவசி, ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானி ஒருவர் முனிவர் அங்கே வீற்றிருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர் கண்ண பரமாத்மாவுக்கே திருவடி தீக்கை கொடுத்தவர் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அங்கே குறிப்பிடுகிறார். யாதவன் துவரைக்கு இறையாகிய மாதவன் முடிமேல் அடி வைத்தவன் பூதநாயகன் பொறிவரும் தண்டனுக்கு ஆதியந்தம் இலாமை அடைந்தவன் என்று சொல்லி இறைவனை தவிர வேறு ஒருவரையும் வணங்காத உபமன்ய முனிவர் அவருடைய திருவடிகளை திருமால் வணங்கி அவரிடத்திலே தீக்கை பெற்று வழிபாடு செய்து கொண்டு வருகிறார் என்ற ஒரு செய்தியை நமக்கு பெரிய புராணத்திலே பதிவு செய்து காட்டுகிறார்.
அப்படிப்பட்ட அந்த பெருமையுடைய உபமன்ய முனிவர் பேரொளி பிழம்பு ஒன்று 1000 சூரியன் ஒன்று சேர்ந்தார் போல ஒரு ஒளிப்பிழம்பு தென் திசையில இருந்து வருகிறது. அவருடைய சீடர்கள் எல்லோரும் கேட்கிறார்கள், இது என்கொல் அதிசயம் என்று சொல்லி கேட்கிறார்கள். அதற்கு நம்பிகள் அதை நினைக்கிறார், இறைவன் அவருக்கு உணர்த்துகிறார். வருவது சுந்தரமூர்த்தி சாமிகள். அவர் இந்த மண்ணுலகத்திலே வந்து கையிலை செல்லுவதற்காக அந்த பேரொளி பிழம்பாக வானத்திலே வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு இறைவன் உணர்த்த அவர் தன்னுடைய சீடர்களிடத்திலே சொல்லுகிறார். அவர்கள் கேட்கிறார்கள், சம்புவின் அடித்தாமரை போதலால் எம்பிரான் இறைஞ்சாய் இகுதியன் என்று சொல்லி அவர்கள் கேட்கின்ற வேளையிலே அதற்கு உபமன்ய முனிவர் சொல்லுகிறார், தம்பிரானை தன் உள்ளம் தளியவன் நம்பி யாரோரன் நாம் தொரும் தன்மையன் என்று சொல்லி இறைவனை சிவபெருமானை தன்னுடைய உள்ளத்திலே வருடிக் கொண்டிருப்பவன், நாம் எல்லோரும் வணங்கக்கூடிய தன்மையுடையவன் என்று சொல்லி சொல்லுகின்ற வேளையிலே அப்பொழுதுதான் அவர்கள் கேட்கிறார்கள், அப்படி என்றால் அவர் செய்த விழுத்தவம் யாது, அப்படி என்ன அவர் தவம் செய்தார் என்று சொல்லி கேட்கிற பொழுது அப்பொழுது உபமன்ய முனிவர் அந்த கையிலே நடந்ததை தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார். அதற்கு பிறகு இந்த மண்ணுலகத்தில் அவதரித்த ஒரு வரலாற்றை எல்லாம் நமக்கு உபமன்ய முனிவர் மூலமாக நமக்கு தெய்வ சேக்கிழார் பெருமான் நமக்கு திருத்தொண்டர் புராணமாக நமக்கு விரித்து உரைத்திருக்கிறார் என்று நாம் அறிய முடிகிறது. அந்த வகையிலே அவர் கைலாயத்திலே இறைவனுக்கு அணுக்க தொண்டராக இருக்கின்ற பொழுது உமையம்மைக்கு திருச்சேடியர்களாக கமலினி அணிந்ததை என்று சொல்லக்கூடிய 2 பெண்கள் அங்கே வீற்றிருக்கிறார்கள். அவர்கள் பெருமாட்டிக்கு மலர் தொண்டு செய்வதற்காக அந்த நந்தவனத்திலே இருக்கின்ற வேளையில் நம்பிகள் இறைவனுக்கு மலர் தொடுப்பதற்காக இந்த நந்தவனத்துக்கு செல்லுகிறார். மலர் பறித்து கொண்டு திரும்புகின்ற வேளையிலே அந்த 2 தெய்வ பெண்களையும் கண்ணுறுகிறார். அதை இறைவன் பார்த்து விடுகிறார். இறைவன் சொல்லுகிறார், மாதர்வால் மனம் விரும்பினை அம்மெல்லியலாருடன் காதலின்பம் கலந்தணைவாய் என்று சொல்லுகிறார். அதற்கு நம்பிகள் மிகவும் வருத்தப்படுகிறார். செய்ய சேவடி நீங்கும் சிறுமையேன் மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே என்னை தடுத்தாட்கொள் என்று சொல்லி, இப்படிப்பட்ட திருவழியை விட்டு நான் நீங்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டேனை பெருமானே, வேறொரு பெண்களிடத்தில் என்னுடைய மனம் மயங்குகின்ற பொழுது மண்ணுலகத்திலே நீங்கள் தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர் ஏன் அந்த 2 பெண்களை கண்ணுற்றார் என்ற செய்தியை சேக்கிழார் பெருமான் நமக்கு அங்கு சொல்லுகிறார். மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல்மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார். இந்த தென்திசை வாழ வேண்டும் என்பதற்காகவும் நமக்கு திருத்தொண்ட தொகை, அதாவது அடியார் வழிபாட்டினுடைய சிறப்பை இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு பெரும் நோக்கத்தோடும் அந்த 2 பெண்களையும் அவர் கண்ணுற நேர்ந்தது. இறைவன் திருவருளாலே அவர் இந்த மண்ணுலகத்திலே வந்து அவதரிக்கக்கூடிய ஒரு பெருமையை நாம் பெற்றோம் என்று சொல்லி அவர் நாமெல்லாம் உய்வடைய வேண்டும் என்பதற்காக இறைவனுடைய திருவடியிலே இருந்து வந்து நாமெல்லாம் உய்வடையும் பொருட்டாக 18 ஆண்டுகள் இந்த மண்ணுலகத்திலே நமக்காக நம்பிகள் அவதரிக்க பெற்றார் என்று சொல்லி நாம் அறிய முடிகிறது. கைலாயத்திலே அவர் பெருமானுக்கு என்ன தொண்டு செய்து கொண்டு வந்தார் என்பதை நமக்கு சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார். வெள்ள நீர்ச்சடை மெய்ப்பொருளாகிய வள்ளல் சாத்து மதுமலர் மாலையும் அல்லும் நீரும் எடுத்தணைவான் உளன் அவன் பெயர் ஆளால சுந்தரன் என்று சொல்லி அங்கே திருமலையிலே நமக்கு அருளுகின்றார். பெருமானுக்கு மெய்ப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த திருநீற்றையும் மதுமலர் மாலை என்று சொல்லக்கூடிய அந்த மலர் பறித்து பெருமானுக்கு மாலை சூட்டக்கூடிய அந்த பணியை செய்து கொண்டிருந்தார் என்று சொல்லி நாம் அறிய முடிகிறது. அப்படிப்பட்ட நம்பிகள் நாம் எல்லாம் உய்வடையும் பொருட்டாக இறைவனுடைய திருவருட் கருணையினாலே திருநாவலூர் என்று சொல்லக்கூடிய அந்த பெரும் தலத்திலே இறைவனுடைய திருவருளாலே அங்கு ஒரு சிவாச்சாரியார் குடும்பத்திலே, ஆதிசைவ குடும்பத்திலே சடையனார் என்று சொல்லக்கூடிய ஒரு பெருமகனாருக்கும் இசைஞானி பிராட்டியாருக்கும் திருமகனாக அங்கு அவதரிக்கிறார். அப்படி அவதரித்த ஒரு பாங்கினை தெய்வ சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்லுகின்ற பொழுது, மாதொரு பாகனாருக்கு வழிவழி அடிமை செய்யும் வேதியர் குலத்தில் தோன்றி மேம்படு சடையனாருக்கு ஏதமில் கற்பின் வாழ்க்கை மனையிசை ஞானியார் வாழ் தீதகன்று உலகம் உயர்த்திரு அவதாரம் செய்தார் என்று சொல்லி இதெல்லாம் நமக்கு தடுத்தாட்கொண்ட புராணத்திலே நாம் சிந்திக்க முடிகிறது. அப்படி அவர் அங்கு வளர்ந்து வருகின்ற வேளையில் நரசிங்க முனையர் என்று சொல்லக்கூடிய நாடுவாழ் அரசர் அவரை காதல் மகனாக அவரை ஏற்றுக்கொண்டு அவர்
இளவரசராக வாழ்ந்து வருகின்றார். திருமண பருவத்தை அடைகிறார். அவருக்கு திருமணம் ஏற்பாடு செய்கின்றார்கள். அந்த திருமணப்புத்தூர் என்று சொல்லக்கூடிய அந்த பதியில் இருக்கக்கூடிய சடங்கவி சிவாச்சாரியார் என்று சொல்லக்கூடிய அந்த சிவாச்சாரியாருடைய திருமகளை மனம் பேசி முடிக்கின்றார்கள். அப்படி அவர்கள் அந்த திருமணம் இறைவனுடைய திருவருளால் வந்த 2 பெண்கள், கமலினி என்று சொல்லக்கூடியவர் திருவாரூரிலே பறவையாராகவும், அணிந்ததை என்று சொல்லக்கூடிய திருமகளார் அங்கு திரு ஒற்றியூரிலே ஞாயிறுக்கிழாருடைய மகளாகவும் அவதரித்திருக்கிறார்கள். இந்த பெண் வேறு என்று காரணத்தினாலே இறைவனே அந்த திருமணத்தை வந்து தடுத்தாட்கொள்ளுகிறார். அந்த நிகழ்வெல்லாம் நாம் தடுத்தாட்கொண்ட புராணத்திலே அறிய முடிகிறது. அப்படி பெருமானே தடுத்தாட்கொண்ட அந்த தடுத்தாட்கொண்ட புராணத்திலே தான் இறைவன் அவர் திருவெண்ணெய்நல்லூரிலே வந்து நம்பிகளை தன்னை பாடுமாறு பணிக்கின்றார். இந்த அந்தணர்கள் வீட்டிலிருந்த சபையிலே எல்லோரும் அறிகின்ற மாதிரி இறைவன் வந்து கிளவேதியராக வந்து அவரது கேண்மின் மறையோர் என் அடியான் என் நாவல் நகர் ஊரான் இது நான் மொழிவது என்றான். தேவரையும் ஆழ்முதல் உள்ளிட்ட தேவர்களையும் வேறடிமையாக உடைய பெம்மான் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் கேட்க அருளுகின்றார். அப்படிப்பட்ட இறைவனே ஆட்கொண்டு நம்பிகளை திருவெண்ணெய்நல்லூரிலே தன்னை பாடுமாறு பணிக்கின்றார். அப்பொழுதுதான் வெண்ணெய்நல்லூரிலே சொல்கிறார், முன்பு நீ நமக்கு தொண்டன் முன்னிய வேட்கை கோர பின்பு நம் ஏவலாலே பிறந்தனை மண்ணின் மீது என்று சொல்லி இறைவனே அருளுகின்றார். ஏனென்று சொல்ல நம்பிகளுக்கு வந்தது இறைவன் என்று தெரியாது. அப்ப பெருமானே முன்பு நீ நமக்கு தொண்டன், கைலாயத்திலே நீ நமக்கு தொண்டனாக இருந்தாய் என்று சொல்லியும், பிறகு முன்னைய வேட்கை கோர பின்பு நம் ஏவலாலே பிறந்தனை, என்னுடைய ஏவல் காரணமாக இந்த மண்ணிலே நீ பிறந்தாய் என்று சொல்லி கேட்டவுடனேயே நம்பிகள் ஈன்றான் கணைப்பு கேட்ட கன்றுபோல் கதறினார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார். அதாவது ஈன்றான் கணைப்பு கேட்ட கன்று போல் அப்படின்னா ஒரு புதிதாக ஈன்ற ஒரு கன்றுக்குட்டி தாய் பசுவினுடைய அந்த ஓசையை கேட்டு எவ்வளவு மகிழ்ச்சி அடையுமோ அந்த மகிழ்ச்சியை அவர் அடைந்தார் என்று சொல்லுகிறார். பிறகு இறைவனே கேட்கிறார், மற்ற நீ வன்மை பேசி வன்தொண்டன் என்னும் நாமம் பெற்றனை நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டேயாகும். எனக்கு இந்த தமிழ் பாடல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லி அர்ச்சனை பாட்டேயாகும். ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயால் என்று சொல்லுகிறார். இறைவனே கேட்கின்ற பொழுது அவர் கோதிலா அமுதே குணப்பெரும் கடலே நாயேன் யாதினை அறிந்து என் சொல்லி பாடுகேன். பெருமானே எனக்கு என்ன தெரியும் உங்களுடைய பெருமைகளை, நான் என்ன சொல்லி பாடுவது என்று சொல்லுகின்ற பொழுது பித்தன் என்றே பாடுவாய் என்று சொல்லுகிறார். அப்பொழுதுதான் பித்தா பிறை சூடி பெருமானை அருளாலா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையில் அத்தான் உனக்காலா இனி அல்லேன் எனலாமே. பெருமானே நான் போன பிறப்பிலே உங்களுக்கு அடிமையாக இருந்தேன், இப்பொழுது நான் அடிமை இல்லை என்று சொல்லலாமா என்று சொல்லி அந்த திருப்பதிகத்திலே முதல் பதிகத்திலேயே அருளுகின்றார். அப்படி அவர் பிறகு திருவாரூர் தில்லையம்பதி எல்லாம் வழிபாடு செய்து கொண்டு அவர் திருவாரூர் சென்று பறவைநாச்சியாரை திருமணம் செய்து கொண்டு அதற்கு பிறகு திருத்தொண்ட தொகை நமக்கு பெருமானுடைய திருவருட்கருணையினாலே திருத்தொண்ட தொகை அங்கிருந்த தேவாசிரி மண்டபத்திலிருந்து அடியார் பெருமக்களை எல்லாம் வணங்கி திருத்தொண்ட தொகை கொடுத்து இப்படியெல்லாம் நமக்கு இந்த வரலாற்றை நாம் தடுத்தாட்கொண்ட புராணத்தில் மிக விரிவாக சிந்தித்திருக்கிறோம். தடுத்தாட்கொண்ட புராணத்திலே திருத்தொண்ட தொகை அவர் அருளிய அளவிலே நாம் சிந்தித்து அதற்கு பிறகு ஏர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்திலே அவர் சங்கிலி நாச்சியாரை திருமணம் செய்து கொண்டது, பறவை நாச்சியார் அதனால் அவர் ஊடல் கொண்டு அந்த ஊடலை இறைவனே தூது சென்று தீர்த்த வரலாறு, அதுபோக அவர் 2 கண்களை இழந்தது மீண்டும் கண் பெற்றது, இது போன்ற ஒரு அற்புதங்களை எல்லாம் நாம் அந்த சரிதத்தில் அறிய முடிகிறது. அப்படி அறிந்து அந்த சரிதங்கள் அடங்க பெற்றது ஏர்கோன் கலிக்காம நாயனார் புராணம் என்று சொல்லியும், அதே போல அவர் சேரமான் பெருமான் நாயனார் புராணத்திலே சேரரோடு நட்பு கொண்ட ஒரு பாங்கினை நமக்கு களரிற்றறிவார் புராணத்திலே தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார். அப்படி சேரமான் பெருமான் நாயனாருடைய குருபூசையும் இன்றைய தினமாக இருக்கின்ற காரணத்தினாலே அவருடைய திருச்சரிதத்தையும் ஒருவாறு சுருக்கமாக சிந்தித்து அதற்கு பிறகு நாம் வெள்ளானை சருக்கத்தை ஓரளவிற்கு சிந்திக்கலாம் என்று சொல்லி நாம் திருவருள் கூட்டுவித்திருக்கிறது. சேரமான் பெருமான் நாயனார்
அவருக்கு நம்முடைய திருத்தொண்ட தொகையில சொல்லுகின்ற பொழுது கார்கொண்ட கொடை கலரிற்றறிவார்க்கும் அடியேன் என்று சொல்லுகிறார். அவர் கார்கொண்ட கொடை கலரிற்றறிவார் என்று சொல், மேகத்தை மிஞ்சக்கூடிய அளவுக்கு அவர் கொடைத்தன்மை சிறந்தவர் என்று சொல்லி நமக்கு நம்முடைய முதல் நூல் ஆசிரியர் அருளுகின்றார். வகை நூலிலே 2 பெருமக்களையும் சொல்லுகின்ற பொழுது நமக்கு ஞான ஆரூரரை சேரரை அல்லது நாம் அறியோம் மாணவ ஆக்கையொடும் புக்கவரை வளர் ஒளிப்பூன் வானவராலும் மறுவர்க்கரிய வடகையிலை கோணவன் கோயில் பெருந்தவத்தோர் தங்கள் கூட்டத்திலே என்று சொல்லி வகை நூல் சொல்லுகிறது. ஞான ஆரூரரை நம்பிகளை, சேரரை சேரமான் பெருமான் நாயனாரை அல்லது நாம் அறியோம் மாணவ ஆக்கையோடு இந்த மனித உடம்போடு அவர்கள் வானவரும் அறிய முடியாத தேவர்களும் அடைய முடியாத அந்த வடகையிலையை அந்த பெருமானுடைய திருவடியை அடைந்தார்கள் என்று சொல்லி இந்த அவருடைய பெருமைகளை நமக்கு அருளுகின்றார் வகைநூல் ஆசிரியர் என்று சொல்லி. சேரமான் பெருமான் நாயனாரை பற்றி ஒரு சிறிய குறிப்பு என்ன என்று சொன்னால், அவர் மகோதை என்று சொல்லக்கூடிய இந்த அஞ்சைக்களம் என்று சொல்லக்கூடிய தலத்திலே அவதரிக்க பெற்றவர். கொடுங்கோலூருக்கு அருகில் இருக்கக்கூடிய இன்றைய கேரள மாநிலம் என்று சொல்லுவார்கள். இந்த தலம் எங்கே இருக்கிறது என்பதை நமக்கு அறிந்து அந்த குறிப்புகளை கொடுத்த ஒரு பெருமை நம்முடைய உரையாசிரியர் சிவக்கமணி ஐயா அவர்களையே சாரும். அதற்கு முன்பாக இந்த அஞ்சைக்களம் என்று சொல்லக்கூடிய பதி எங்கே இருக்கிறது என்று சொல்லி யாருக்கும் தெரியாது. அதற்கு பிறகு இதை அறிந்து ஒவ்வொரு குருபூசை ஆடி சுவாதி என்றும் அங்கு சென்று கொடுங்கலூர் அருகில் இருக்கக்கூடிய திருவஞ்சைக்களம் சென்று பல்லாயிரக்கணக்கான அடியார்களோடு மிகச்சிறந்த ஒரு விழாவாக நடத்தி காட்டிய பெருமை நம்முடைய கோயமுத்தூரை சார்ந்த சேக்கிழார் திருக்கூட்ட அன்பர்களுக்கும் அதே போல பாடசாலை தேவார பாடசாலை அன்பர்களுக்கும் அந்த பெருமை சாரும். அதற்கு வித்திட்ட பெருமகனார் நம்முடைய சிவக்கமணி ஐயா அவர்கள். சிவக்கமணி CK சுப்பிரமணியம் முதலியார் என்று சொல்லக்கூடிய பெருமகனார், அவருடைய திருவடிகளையும் நாம் நினைந்து இந்த சேரமான் பெருமான் நாயனார் மலைநாட்டில் இருக்கக்கூடிய 2 நாயன்மார்கள் நமக்கு மலைநாட்டிலே. சேரமான் பெருமான் நாயனார் ஒன்று, இன்னொன்று விரல்மிண்ட நாயனார் என்று சொல்லக்கூடிய பெருமகனார். அவர் விரல்மிண்ட நாயனாரும் அவதரித்தது மலைநாட்டில் இருக்கக்கூடிய திருச்செங்குன்றூர் என்று சொல்லக்கூடிய பதி, இப்பொழுது செங்கனாச்சேரி என்று சொல்லி அங்கு கேரளத்தில் அழைக்கிறார்கள். அப்படிப்பட்ட பதியிலே அவதரித்த பெருமகனார் நமக்கு அவர். இப்ப சேரமான் பெருமான் நாயனார் அவர் அந்த ஊர் மகோதை என்று சொல்லக்கூடியது தலம் அஞ்சைக்களம், கொடுங்கலூருக்கு அருகில் இருக்கக்கூடியது. சேரர்குலமும் உலகம் செய்த ஒரு பெரும் தவத்தின் காரணமாக அரண் அருளால் அவர் அவதரிக்க பெற்றார். அவருடைய திருப்பெயர் பெருமாக்கோதையார் என்று சொல்லுவது. அவர் அரசருக்கு வயதாகிவிட்ட காரணத்தினாலே இளம் வயதிலேயே அரச பதவி ஏற்ற ஒரு பெருமையுடையவர் அந்த பெருமாக்கோதையார் என்று சொல்லக்கூடிய சேரமான் பெருமான் நாயனார். அவர் இறைவனுடைய திருவடி பற்றிலே மிகுந்து விளங்கினார். கூத்தப்பெருமானுடைய அந்த திருவடியை தினந்தோறும் வழிபாடு செய்து திருவஞ்சைக்களத்து பெருமானுக்கு நந்தவன பணிகள் பல செய்து வந்தார் என்று சொல்லுகிறார். அரசராக இருந்தாலும் அவர் சரியை தொண்டிலும் சிறந்து விளங்கினார் என்று சொல்லி நாம் சரிதத்தில் அறிய முடிகிறது. உலகின் இயல்பும் அரசு இயல்பும் உறுதியல்ல என உணர்வார். பாருங்க, இந்த உலக வாழ்க்கை, இந்த அரச வாழ்க்கை இதெல்லாம் உறுதி அல்ல என்று சொல்லி உணர்ந்தவர் சேரமான் பெருமான் நாயனார். அப்படி அவர் உலகின் இயல்பும் அரசு இயல்பும் உறுதியல்ல என உணர்வார். புலரி எழுந்து புனல் மூழ்கி புனித வெண்ணீற்றுனுள் மூழ்கி நிலவும் திரு நந்தவனத்து நீடும் பணிகள் பழ செய்து திருமாலை, திருமஞ்சனம், திரு அலகு, மெழுக்கிடுதல், ஒருமையுடன் திருப்பாட்டு என்று சொல்லி இத்தனை தொண்டுகளை அவர் செய்து வந்திருக்கிறார். நமக்கெல்லாம் ஒரு சின்ன இறைவன் பணி செய்கின்ற பொழுது நேரமே இல்லை, நாங்கள் ரொம்ப நேரமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி நம்ம பலவாறு அதற்கு காரணம் சொல்லுவோம். ஆனா ஒரு அரசராக இருக்கிறார், அவர் என்னென்ன பணிகள் செய்திருக்கிறார் என்று நினைக்கின்ற பொழுது அவர் சொல்றார் பாருங்க, உலகின் இயல்பும் அரசு இயல்பும் உறுதியல்ல, இந்த உலக வாழ்க்கை உறுதியற்றது, இது நிலையானது அல்ல என்று சொல்லி அவர் நினைந்து புலரி எழுந்து புனல் மூழ்கி அப்படின்னா விடியற்காலையில் விடிவதற்கு முன்பாக எழுந்து முதல்ல குளத்திலே நீராடி அதற்கு பிறகு புனித வெண்ணீற்றினுள் மூழ்கி உடம்பு பூராம் திருநீறு பூசிக்கொள்ளக்கூடிய பெருமையுடையவர் இந்த நாயனார். அப்படி உடம்பு முழுக்க திருநீரை அணிந்து கொண்டு அவர் நந்தவன பணிகள் செய்வாராம். பெருமானுக்கு மலர் கொடுக்கக்கூடிய நந்தவனங்களிலே சென்று
அந்த நந்தவனத்திலே பணி செய்வது, நீர் பாய்ச்சுவது, களை எடுப்பது, இது போன்ற பணிகளை எல்லாம் செய்து திருமாலை தொடுத்து திரு மஞ்சனப் பொருள்களை எல்லாம் இறைவனுக்கு கொண்டு வந்து சேர்த்து திரு அழகு ஒரு பெருக்குமாறு எடுத்து கோயிலை கூட்டுவது, அப்புறம் சாணத்தின் மூலமாக மெழுக்கிடுவது, ஒருமையுடன் திருப்பாட்டு அப்படியே பதிகம் பாடி இறைவனை ஒருமையோடு ஒன்றியிருந்து நினைமென்கள் உந்தமக்கு ஊனமில்லை என்று சொல்லக்கூடிய நிலையிலே அவர் பெருமானை பாடியும் வழிபாடு செய்திருக்கிறார். நம்முடைய அப்பர் சாமிகள் சொல்லுவார், நிலை பெறுமாறு எண்ணுதியல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா செய்ய போற்றி போற்றி என்னும் அலைபுணல் சேர் செஞ்சடை மேலாதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரான் இல்லை என்று சொல்லுவார். அந்த பணியை செவ்வனே செய்து வந்தவர் நம்முடைய சேரமான் பெருமான் நாயனார். ஒரு அரசராக இருந்தாலும் அவர் இது போன்ற பணிகளை எல்லாம் செய்து கொண்டு வருகிறார். சேரர் பெருமான் தொலைக்கண்டு சிந்தை கலங்கி முன் வணங்கி, அதாவது அவர் பட்டம் ஏற்றுக்கொள்ளுகிறார் இளம் வயதிலேயே அவர் பட்டம் ஏற்றுக்கொண்டு அவர் நகர்வலம் வருகின்றார் யானையின் மீது ஏறி. அப்படி நகர்வலம் வருகின்ற பொழுது ஒரு வயதான ஒரு வண்ணார், ஊர் வண்ணார் என்று சொல்லக்கூடிய ஒரு வண்ணான், அவர் தன்னுடைய மேனியிலே உவர்மண் பட்டு மழையிலே நனைந்து வெயிலில் காய்ந்ததனாலே உடம்பு முழுக்க வெள்ளை வளையர் என்று ஒரு காட்சி. அந்த மண் காய்ந்ததனாலே அவருடைய மேனி வெண்ணிறமாக தோற்றமளிக்கிறது. சேரமான் பெருமான் நாயனார் முழுநீரு பூசிய முனிவராக ஒரு அடியவர் வருகிறார் என்று மனதிலே நினைந்து அவர் யானையின் இருந்து கீழே இறங்கி அவரை வணங்குகின்றார். சேரமான் பெருமான் வணங்குகிறார், அரசர் வணங்குகிறார் என்று சொல்லி சிந்தை கலங்கி அந்த வண்ணாருக்கு என்ன செய்யறதுனே தெரியல. திடீர்னு ஒரு அரசர் யானையிலிருந்து கீழே வந்து இறங்கினா எப்படி இருக்குங்க? அப்படியே மனம் கலங்கி, யாரென்று அடியேனை கொண்டது, அடியேன் அடி வண்ணான் அப்படின்னு சொல்றார். யாரென்று அடியேனை கொண்டது, யாருன்னு நினைச்ச சாமி என்ன நீங்க வணங்குனீங்க? நான் சாதாரண ஊர் வண்ணான் என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கு அவர் சொல்லுகின்றார், அடியேன் அடிச்சேரன் என்று சொன்னது மட்டுமல்ல, திருநீற்று வார வேடம் நினைப்பித்தீர் வருந்தாதே ஏகுமனம் ஒளிந்தார் என்று சொல்லுகிறார். நாம் எல்லாம் எப்படி திருநீற்றை வணங்க வேண்டும், அடியார்களை எப்படி வணங்க வேண்டும் என்பதற்கு ஒரு அருமையான ஒரு இடம் சேரமான் பெருமான் நாயனார். அது யாரென்று என்னை கொண்டது என்று சொல்லி அவன் சொல்லுகின்ற பொழுது இவர் சொல்லுகிறார், அடியேன் அடிச்சேரன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, திருநீற்று வாரவேடம் நினைப்பித்தீர், திருநீற்று வேடத்தை நினைப்பதற்கு ஒரு கருவியாக இருந்தீர், நீங்கள் வருத்தமுறாதீர். ஏனென்று சொன்னால் கூட அமைச்சர்கள் படைத்தளபதிகள் எல்லாம் வர்றாங்க, அவர்களால் ஏதாவது துன்பம் வந்து விடுமோ என்று சொல்லி அவன் கலங்கி நிற்கின்ற வேளையில் வருந்தாதே என்று சொல்லி அவரை தேற்றி அனுப்புகிறார் என்று சொல்லி நமக்கு பெரிய புராணம் நம்மை அழைத்து செல்லுகிறது. இது போன்ற ஒரு அருமையான ஒரு அடியவர் நம்முடைய சேரமான் பெருமான் நாயனார். அவருடைய கொள்கை என்ன என்று சொன்னால், இறைவனுடைய திருவடியிலே பற்று வைத்திருந்தார். நீடும் உரிமை பேரரசால் நிகழும் பயனும் நிறை தவமும் தேடும் பொருளும் பெருந்துணையும் தில்லை சிற்றம்பலத்துள் ஆடும் கலலே என தெளிந்தறிவால் எடுத்த திருப்பாதம் கூடும் அன்பினில் அர்ச்சனை மேற்கொண்டார் சேரர்குல பெருமான் என்று சொல்லுகிறார். நீடும் உரிமை பேரரசால் நிகழும் பயனும் நிறை தவமும் தேடும் பொருளும் பெருந்துணையும் தில்லை சிற்றம்பலத்துள் ஆடக்கூடிய கலலே என்று சொல்லி நினைக்கிறார். அதாவது பாருங்க, நிறை தவம், அதாவது தேடும் பொருளுடைய துணை எல்லாமே திருச்சிற்றம்பலத்தில் ஆடக்கூடிய அந்த ஆடும் கலலே பெருமானுடைய தூக்கிய திருவடியே என்று சொல்லி அவர் வழிபாடு செய்து கொண்டு வருகிறார். எடுத்த திருப்பாதம் கூடும் அன்பினில் அர்ச்சனை மேற்கொண்டார் சேரர்குல பெருமாள். தினசரி கூத்த பெருமானுடைய அந்த திருவடியை வணங்கி அவர் சிவபூசை செய்கின்ற பொழுது தினசரி அந்த பெருமானுடைய திருச்சிலம்போசை கேட்கும். அந்த திருச்சிலம்போசை கேட்டதற்கு பிறகுதான் அவர் அந்த பூசை நிறைவு செய்து கொள்ளுவார். அப்படி அவர் பலகாலம் அதுபோல பூசை செய்து கொண்டு வருகிற பொழுது ஒரு நாள் பெருமானுடைய திருச்சிலம்போசை கேட்பதில்லை. அப்பொழுது அவர் தன்னுடைய பூசையிலே ஏதோ ஒரு குறை நிகழ்ந்து விட்டதோ என்று சொல்லி தன்னுடைய உடைவாளை எடுத்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள முற்படுகின்ற பொழுது அப்பொழுது பெருமானுடைய அந்த திருச்சிலம்பு ஓசை கேட்கிறது. அப்ப ஏன் என்று சொல்லுகின்ற பொழுது இறைவனே அசரீரியாக சொல்லுகிறார், மன்றினிடை நம் கூத்தாடல் வந்து வணங்கி
வன்தொண்டன் என்று உணர்வால் நம்மை போற்றி உரைசேர் பதிகம் பாடுதலால் நின்று கேட்டு வர தாழ்த்தோம் அப்படின்னு சொல்றார். பெருமானே சொல்றாரு, மன்றினிடை தில்லையம்பதியிலே நம்முடைய கூத்தாடல் வந்து வணங்கி, என்னுடைய திருக்கூத்தை வணங்கி, வன்தொண்டன் என்று சொல்லக்கூடிய ஒருவன், என்னுடைய வன்தொண்டன் வந்து ஒன்றும் உணர்வால் நம்மை போற்றி, அப்படியே ஒன்றியிருந்து என்னை போற்றி வழிபாடு செய்கின்றான். உரைசேர் பதிகம் பாடுதலால், அப்படியே பதிகம் பாடி நின்றதனாலே அங்கு நின்று கேட்டு உங்களுடைய பூசைக்கு வருவதற்கு தாழ்த்தோம், கொஞ்சம் காலதாமதம் ஆகிவிட்டது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இறைவனே அசரீரியாக சொல்லுகிறார். அப்படியே அவர் இறைவனுடைய கருணையை நினைந்து பார்க்கிறார். என்னே அடியாருக்கு இவர் அருளும் கருணை, அடியார்களுக்கு இறைவன் அருளக்கூடிய கருணை என்ன என்று சொல்லி அந்த சிலம்பொலி கொடுத்த கூத்தப் பெருமானையும் வணங்க வேண்டும். அந்த கூத்தப் பெருமான் மயங்கி நிற்கக்கூடிய அளவுக்கு, இறைவனே வியந்து நிற்கக்கூடிய அளவுக்கு, தன்னை மறந்து நிற்கக்கூடிய அளவுக்கு பதிகம் பாடிய வன்தொண்டனையும் நட்பு கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவருடைய மனதிலே மிகுந்த ஒரு அன்பு விளைகிறது. உடனடியாக அவர் புறப்படுகிறார். நம்பி ஆரூரோடு நட்பு கொள்ளுவதற்காக முதலிலே கூத்தப் பெருமானை வழிபாடு செய்து கொண்டு அதற்கு பிறகு ஆரூர் செல்லலாம் என்று சொல்லி சேரமான் பெருமான் நாயனார் தில்லை செல்லுகின்றார். அங்கு பெருமானை நினைந்து உருகி பாடுகின்றார். அப்பொழுது தில்லையிலே கூத்தப் பெருமான் சிலம்பொலி கொடுத்தார் என்று சொல்லி நமக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். தில்லையம்பதியிலே நம்முடைய கூத்தப் பெருமானுடைய சிலம்பொலி கேட்டவர் ஒரு அருளாளர் யார் என்று சொன்னால் நமக்கு சேரமான் பெருமான் நாயனார். அதற்கு பிறகு அங்கிருந்து பெருமானுடைய திருவருள் பெற்று அவர் ஆரூர் வருகிறார். நம்பி ஆரூரரை சந்திப்பதற்காக அங்கு வந்து நம்பி ஆரூரரை அவருடைய திருவடியை வணங்கி, அங்குதான் அதே திருவாரூர்ல தான் தம்பிரான் தோழர் என்று சொல்லி அடியார்களால் பெருமையாக பேசப்பட்ட நம்மை உமக்கு தோழமையாக தந்தனம் என்று சொல்லி இறைவனே இவரை தோழராக ஏற்றுக்கொள்ளுகிறார். இப்ப சேரமான் பெருமானும் அங்கு தோழராக கிடைக்கிறார். அப்ப இறைவனும் தோழர், அரசனும் தோழர். இப்பதான் எல்லாரும் சேரமான் தோழர் என்று பல பார்வரவும் மேன்மை நாமம் பெற்றார் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்ப ரெண்டு தோழர் சுந்தரருக்கு, ஒருவர் தம்பிரான் சிவபெருமான், இன்னொருவர் சேரமான் பெருமான் நாயனார் என்று சொல்லக்கூடிய பெருமாக்கோதையார். அரசனும் தோழர், இறைவனும் தோழர் என்ற நிலையிலே இப்பொழுது நம்பிகள் இருக்கிறார். இரண்டு பெருமக்களும் ஒருவரில் கலந்த உணர்வோடு இன்பமொழி உரைத்து இன்ப வெள்ளத்திலே அலைந்தார்கள் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அவருடைய நட்பை சொல்லுகிறார்கள். அப்படி அவர்கள் இருந்து நட்பு கொண்டு அதற்கு பிறகு பல தலங்களை இருவரும் சென்று வழிபாடு செய்கின்றார்கள். மதுரையம்பதி, திருமறைக்காடு, கோடியக்கரை, இப்படி குற்றாலம், திருநெல்வேலி, ராமேஸ்வரம், திருச்சுழியல், கேதீச்சரம், காளையார் கோயில், திருப்புணவாயில் என்று சொல்லி இப்படி பல தலங்களை அவர்கள் வழிபாடு செய்து கொண்டு அவர்கள் நம்முடைய திருவையாறுக்கு அருகில் இருக்கக்கூடிய கண்டியூரிலே வழிபாடு செய்து கொண்டிருக்கிற பொழுது காவிரியில் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுகிறது. அந்த காவிரியினுடைய வெள்ளப்பெருக்கை பார்க்கின்ற பொழுது 7 கடலுடைய நீர்கள் எல்லாம் வந்தா எப்படி இருக்குமோ அதுபோல வருகிறது. ஆனாலும் சேரமான் பெருமான் நாயனார் நினைக்கின்றார், நம்பிகள் நினைத்தால் அந்த கரைக்கு சென்று பெருமானை வழிபாடு செய்ய முடியும் என நம்பிகள் மேல் அவ்வளவு நம்பிக்கை யாருக்கு? சேரருக்கு. அவரிடத்தில் விண்ணப்பம் செய்கிறார், ஐயாற்று பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் பெருமானே என்று சொல்லுகிற பொழுது பெருமான் இங்கிருந்து ஐயாற்று பெருமானை நோக்கி அவர் அந்த பதிகம் பாடுகிறார். பாடும் பரவும் பரிசொன்று அறியே நான் பண்டே உன்னை பரவாதே என்று சொல்லி அந்த பதிகத்தை பாடுகின்றார். இறைவன் அதை கேட்டு, அந்த பதிகத்தை கேட்டு காவிரி அப்படியே தடைபடுகிறது, நிற்கிறது. அதற்கு பிறகு 2 பெருமக்களும் சென்று வழிபாடு செய்து கொண்டு திரும்பி வருகின்ற வரை காவிரி அப்படியே நிற்கிறது. அந்த நிகழ்வை சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்லுகின்ற பொழுது, மன்றில் நிறைந்து நடமாட வல்லார் தொல்லை ஐயாற்றில் கன்று தடையுண்டு எதிரலைக்க கதறி கணைக்கும் புனிற்றா போல் ஒன்றும் உணர்வால் சராசரங்கள் எல்லாம் கேட்க ஓலம் என நின்று மொழிந்தார் பொன்னிமா நதியும் நீங்கி நெறிகாட்ட என்று சொல்லி நமக்கு சேக்கிழார் பெருமான் நம்பிகள் இங்கிருந்து ஓலமிட்டு பரவும் பரிசொன்று அறியேன் நான் என்று சொல்லக்கூடிய பதிகத்திலே ஐயாருடைய அடிகளோ என்று சொல்லி அப்படியே அந்த ஓலமிட்டு பாடியது. இறைவனும் அங்கிருந்து அந்த ஓலமிட்டு
எதிரோலம் கொடுத்தார் என்று சொல்லி நமக்கு சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார். சராசரங்கள் எல்லாம் கேட்க ஒன்றும் உணர்வால் சராசரங்கள் எல்லாம் கேட்க ஓலம் என நின்று மொழிந்தார் பெருமானே. அப்படி மொழிந்ததனாலே பொன்னி நதி நீங்கி அவர்களுக்கு வழிவிட்டது என்று சொல்லி அந்த நிகழ்வை நமக்கு சொல்லுகிறார் நம்முடைய சேக்கிழார் அடிகள். அப்படி அந்த அற்புதங்கள் எல்லாம் நிகழ்ந்து அதற்கு பிறகு 2 பெருமக்களும் அவர்கள் மலைநாடு செல்லுகின்றார்கள். மலைநாட்டிலே அவர்கள் வந்து எப்படி இவரை வரவேற்றார்கள் என்பதை பற்றியெல்லாம் நமக்கு சேக்கிழார் பெருமான் நமக்கு அருளி இருக்கிறார்கள். 2 பெருமக்களும் செல்லுகின்றார்கள். அப்படி செல்லுகின்ற பொழுது அங்கிருந்தவர்கள் இவரை உபசரித்த நிகழ்வை சொல்லுகிறார். நல்ல தோழர் நம்பெருமான் தமக்கு நம்பி இவர் என்பார். எல்லையில்லா தவம் முன்பு என் செய்தோம் இவரை தொலை என்பார். செல்வம் இனி என் பெறுவது நம் சிலம்பு நாட்டுக்கு என உரைப்பார். சொல்லும் தரமோ பெருமாள் செய் தொழிலை பாரீர் என சொல்வார். சேரமான் பெருமான் இவ்வளவு அருமையான ஒருவரை தோழராக பெற்றுக் கொண்டு வந்திருக்கிறார்களே, இதைவிட நாம் என்ன ஒரு தவம் செய்திருக்க வேண்டும் என்று சொல்லி இனி நாம் பெறக்கூடிய ஒரு சிறப்பு இந்த சிலம்பு நாட்டுக்கு, இந்த சேர நாட்டுக்கு வேற என்ன இருக்கிறது என்று சொல்லி எல்லோரும் அங்கு பேசிக் கொள்ளுகிறார்கள். மலைநாட்டு மக்கள் எல்லோரும் அவரை அன்போடு உபசரிக்கிறார்கள். அவங்க மொழியில சொல்லணும்னா என்ன சொல்லிக்கிறாங்களாம், சிவகவுனியா சொல்றாரு, ஈயால் அவருக்கு தோழர், ஈயால் இந்த மனிதர் அவருக்கு நண்பர் என்று சொல்லி எல்லோரும் பேசிக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படி அவர்கள் சென்று அங்கு கொஞ்ச நாள் இருக்கிறார்கள். இருந்து சேரமான் பெருமான் நாயனார் சுந்தரரிடத்திலே நீங்கள் அரசாட்சியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவரிடத்திலே சொல்லுகின்ற பொழுது அப்ப அவர் வந்து ஆரூர் பெருமானை மறந்து தன்னால் இருக்க முடியாது என்று சொல்லி அப்பொழுதுதான் அங்கே பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திரும்பும் உணர்ப்பானை பின்னையன் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை இன்னதன்மையன் என்று அறிவொன்னாயம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயல் வளர்த்தனை ஆரூரானை மறக்கலுமாமோ என்று சொல்லி என்னுடைய ஆரூர் பெருமானை என்னால் மறந்திருக்க முடியாது என்று சொல்லி சொல்லுகிறார். இன்ன தன்மையன் என்று அறிய ஒன்னாயம்மானை எளிவந்த பிரானை என்று சொல்லி அந்த ஆரூர் பெருமானுடைய அன்பை நினைந்து அவர் பாடிய திருப்பதிகம் அந்த பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம். அதற்கு பிறகு அவர் அங்கிருந்து மலைநாட்டிலே இருந்து அவர் விடைபெற்று சென்று வருகிறார் இங்கு. அப்படி வருகின்ற பொழுது சேரமான் பெருமான் நாயனார் சொல்லுகிறார், இன்றும் அது பிரிவாற்றால் என் செய்கேன் யான் அப்படின்னு சொல்லி சொல்றார். இன்று உமது பிரிவாற்றால் என் செய்கேன் யான் என்ன ஒன்று நீர் வருந்தாதே உமது பதியின்கண் இருந்து அரசாலும். அவரை பிரிந்து விடுவதற்கு மனமில்லாது சேரர் வருந்துகிறார். நான் என்ன செய்வேன் என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கு நம்பிகள் சொல்லுகின்றார், உமது பதியிலே இருந்து நீங்கள் அரசாட்சி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு சேரர் சொல்லுகின்றார், பாரோடு விசும்பாட்சி எனக்குனது பாதமலர் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தையே நான் ஆட்சி செய்தாலும் எனக்கு உன்னுடைய திருவடிதான் எனக்கு அந்த மகுடமாக வைத்து நான் ஆட்சி செய்வேன் என்று சொல்லுகிறார். அதாவது பாரோடு விசும்பாட்சி எனக்குனது பாதமலர் என்று சொல்லி இங்கு வருகிறார். அப்பொழுதுதான் நம்பிகள் சொல்லுகிறார், என் உயிருக்கு இன்னுயிராம் எழிலானோர் பெருமானை வண்ணஞ்ச கல்வனேன் மறந்துறேன் மதியணிந்தார் இன்னருளால் அரசளிப்பேர் நீர் இருப்பீர் என இறந்தார் அப்படின்னு சொல்றார். அதுக்கு தான் அவர் வந்து பொன் பொருள் எல்லாம் கொடுத்து விடுகிறார். அந்த பொன்னையும் பொருளையும் திருமுருகன் பூண்டியிலே பெருமான் பறித்து வேடுவர்களை வைத்து பறித்து பிறகு தான் கொடுப்பது போல கொடுக்கிறார். ஏனென்று சொன்னான், தோழராக நான் இருக்கிற பொழுது வேறொருவர் அவருக்கு பொருள் கொடுப்பதா என்று சொல்லி பெருமான் அதை செய்து மீண்டும் அருள் செய்கின்றார். இப்படி நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறது. அதற்கு பிறகு ஆரூரிலே வந்து சில நாட்கள் அவர் அங்கு இருந்ததற்கு பிறகு மீண்டும் அவர் பெருமானுடைய திருவருட்கருணையினாலே சேரமான் பெருமானை நினைந்து அவரை சந்தித்து அவரோடு கொஞ்சம் இருந்து அலாவுவதற்காக அவருடைய மனம் விரும்புகிறது. அவர் வந்து கைலாயம் செல்ல வேண்டும் என்று அவர் செல்லவில்லை. அவர் புறப்படுகின்ற பொழுது நம்முடைய நம்பிகள் வெள்ளானை சருக்கத்திலே அவர் புறப்படுகின்ற பொழுது சேரமான் பெருமானோடு கொஞ்ச நாள் இருந்து கொண்டு வரலாம் என்று சொல்லித்தான் செல்லுகிறார். ஆனால் அப்படி சென்றவர் பெருமானுடைய திருவருட்கருணையினாலே அவர் வந்து இறைவனுடைய அந்த திருவருளில் கலந்து விடுகிறார். வெள்ளானையின் மூலமாக அவர் அழைத்து செல்லப்படுகிறார் என்று சொல்லி நாம் சரிதத்தின் மூலமாக அறிய முடிகிறது. வெள்ளானை சருக்கத்திலே
நமக்கு என்ன ஒரு சிறப்பு என்று சொன்னால், ஆரம்பமே எங்கே வருது அப்படின்னா நம்முடைய அவிநாசி எம்பதி தான் வருது. அவர் புறப்படுவது ஆரூரில். அடுத்த பதி நமக்கு சேர நாட்டில் இருக்கக்கூடிய, மன்னிக்கணும், கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய அவிநாசி எம்பதி தான் வருகிறது. அதை கொஞ்சம் சிந்திக்கலாம். வெள்ளானை சருகத்திலேயே முதல் பாடலாக சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்லுவது, மூலமான திருத்தொண்ட தொகைக்கு முதல்வராய் இந்த ஞாலமுய எழுந்தருளும் நம்பி தம்பிரான் தோழர் காலைமலர் செங்கமலக்கண் களரிற்றெறிவாருடன் கூட ஆலமுண்டார் திருக்கையிலை அணைந்தது அறிந்தபடி உரைப்பாம் என்று சொல்லுகிறார். மூலமான திருத்தொண்ட தொகை, சைவத்திற்கே மூலமாக இருக்கக்கூடிய, வித்தாக இருக்கக்கூடிய திருத்தொண்ட தொகை, அதற்கு முதல்வராய் இந்த உலகம் உய்ய எழுந்தருளும் நம்பி தம்பிரான் தோழர் காலை மலர் செங்கமலக்கண் களரிற்றெறிவாருடன் கூட, அப்படியே தாமரை மலர் போன்ற கண்களையுடைய அந்த களரிற்றெறிவாரோடு சேர்ந்து சேர ஆலமுண்டார் திருக்கையிலை, அவரோடு சேர்ந்து கையிலை சென்ற அந்த பாங்கினை நான் சொல்ல விரும்புகிறேன் என்று சொல்லி இந்த சரிதத்தை நமக்கு துவங்குகிறார் சேக்கிழார் பெருமான் முதல் பாடலிலேயே. அடுத்த பாடல் என்ன சொல்றாருன்னா, கையிலை செல்லுகின்ற பொழுது அவருடைய நிலை எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்றார். அதாவது நமக்கு 10 தசகாரியங்கள் என்று சொல்லி 10 சொல்லுவார்கள். அதில் முடிந்த நிலை சிவபோகம் என்று சொல்லக்கூடியது. அந்த சிவபோக நிலை அவர் கைவர பெற்றார். அதனால தான் கைலாயம் சென்றார் அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் இந்த 2வது பாடல சொல்றார். படியில் நீடும் பக்தி முதல் அன்பு நீரில் பனை தோங்கி வடிவு நம்பி ஆரூரர் செம்பொன்மேனி வனப்பாக கடிய வெய்ய இருவினையின் களைகெட்டெழுந்து கதிர்பரப்பி முடிவில்லாத சிவபோகம் முதிர்ந்து முருகி விளைந்ததால் என்று சொல்லுகிறார். அதாவது படியில் நீடும் பக்தி முதல், உலகில் நீடிய பக்தி முதலானது அன்பாகிய நீரினாலே பருத்து மேல் எழுந்து நம்பியாரது செம்பொன் போன்ற வனப்புடைய அந்த மேனியே தனது வடிவமாக, அதாவது அன்பு நீரால் பருத்து மேலெழுந்து, இந்த பக்தி என்று சொல்லக்கூடியது நம்பியாரது செம்பொன் போன்ற வனப்புடைய மேனியே தனது வடிவமாக. இப்போ அந்த அன்பு என்பது இப்போ எங்க இருக்கு, எப்படி இருக்குதுன்னா, பெருமான் நம்பிகளுடைய திருமேனி போல வனப்புடைய மேனியாக வடிவமாக கடுமையாகிய வெவ்விய இருவினைகள் என்னும் கலையினை கடிந்து அகற்றி, இப்ப வினையெல்லாம் போயிடுச்சு, இப்ப எப்படி இருக்கிறார், அப்படியே செம்பொன் மேனியாக இருக்கிறார் நம்பி ஆரூரர். அப்புறம் என்ன சொல்லாரு, மேலோங்கு எழுந்து ஞான கதிர்களாகிய கதிர்களை பரப்பி கடிய வெய்ய இருவினையின் களைகெட்டெழுந்து கதிர் பரப்பி, அப்படி அந்த ஞான கதிர்களை பரப்பி அழிவில்லாத சிவபோகம் என்னும் முதிர்ச்சி பெற்று மிகவும் விளைந்தது. அவருக்கு அந்த சிவபோக நிலை இப்பொழுது கிடைத்து விட்டது. அதனால் அவருக்கு கைலாயம் செல்லுவது என்பது அந்த ஒரு நிலைக்கு அவர் வருகிறார். அதுவும் என்ன சொல்றாருன்னா, நல்லவர்களை நினைந்தாலே சிவலோகம் சித்திக்கும். இப்ப நம்பிகள் யாரை நினைக்கிறார்னா, நம்பி ஆரூரர் சேரமான் பெருமானாரை நினைக்கிறார். அதை சொல்றார், ஆரம் உருக அணிந்த பிரான் அன்பர் அணுக்க வன்தொண்டர் ஈரமதுவார் மலர்ச்சோலை எழிலார் ஊரில் இருக்கும் நாள் சேரர் பெருமான் தன்னை நினைந்து தெய்வ பெருமாள் கலல் வணங்கி சாரல் மலைநாடு அணைவதற்கு தவிரா விருப்பின் உடம்போந்தார். அப்படி ஈரமதுவார் மலர்ச்சோலை எழில் ஆரூரில் இருந்து நற்சேரர் பெருமான் தன்னை நினைந்து இருக்கும் நாளில், எழில் ஆரூரில் இருக்கும் நாளில் சேரர் பெருமான் தன்னை நினைந்து தெய்வ பெருமான் கலல் வணங்கி என்று சொல்லி, அப்போ நல்லவர்களை நினைத்தாலே சிவலோகம் கிடைக்கும் என்று சொல்லி இந்த பாடல் மூலமாக நமக்கு அருளுகிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். அவர் வந்த முதல் பதி திருப்பொக்குளியூர் என்று சொல்லக்கூடிய அவிநாசி எம்பதி. அந்த அவிநாசி எம்பதியிலே மறையவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மறையவர்கள் வாழக்கூடிய பகுதி அந்த பதிக்கு வருகிறார். ஒரு இல்லத்திலே மங்கள ஓசை கேட்கிறது, இன்னொரு இல்லத்திலே அழுகுரல் கேட்கிறது. அந்த 2 ஓசையும் கேட்கிறது. அந்த கேட்கிறார், என்ன காரணம் என்று சொல்லி கேட்கிறார். அதற்கு அங்கிருந்தவர்கள் சொல்லுகிறார்கள், 2 குழந்தைகள் இருந்தது. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக குளத்திலே விளையாடி கொண்டிருக்கிற பொழுது ஒரு குழந்தையை முதலை விழுங்கி விட்டது. இன்னொரு குழந்தைக்கு இப்பொழுது உபநயன சடங்கு நடக்கிறது என்று சொல்லுகிறார்கள். பூநூல் விழா நடந்து கொண்டிருக்கிறது. அவர் மங்கள ஓசை நிகழக்கூடிய பூநூல் விழா நடக்கக்கூடிய வீட்டுக்கு செல்லவில்லை. அவர் அழுகுரல் கேட்கக்கூடிய அந்த அடியவர் வீட்டுக்கு செல்லுகிறார். அவர்கள் சுந்தரரையே குருநாதராக கொண்ட ஆதிசைவ குடும்பத்தை சார்ந்தவர்கள். அப்படி அவர் சென்று அந்த குழந்தையை இழந்த பெற்றோரிடத்தில் சென்று கேட்கிறார். அவர்கள் சொல்லுகிறார், மறையோனும் மனைவிதானும் மகவிழந்த சித்த யோகம் தெரியாமே வந்து
திருத்தால் இறைஞ்சுகிறார்கள். அப்படியே தன்னுடைய குழந்தை இறந்த சோகம் கூட நீங்கி நம்பிகளை கண்டவுடனேயே அவர்கள் வந்து அவருடைய திருவடியை வணங்குகிறார்கள். அப்போ சொல்றார் அவர்கள் இவரையே குருநாதராக கொண்டு வாழ்ந்தவர்கள். அவர்கள் எதிர்பாராத விதமாக இவர் அந்த இல்லத்துக்கு செல்லுகிறார். அப்போ இவர் கேட்கிறார், துன்பம் மகள முகமலர்ந்து தொழுவார் தம்மை முகநோக்கி. அவர்களுக்கு அந்த குழந்தை இறந்து விட்டது என்ப துன்பம் இவரை கண்டவுடனே நீங்கி விட்டது. அப்படி நீங்கி முகமலர்ந்து அவர்கள் இவரை தொழுகிறார்கள். அதாவது துன்பம் மகள முகமலர்ந்து தொழுவார் தம்மை முகநோக்கி இன்ப மைந்தன் தன்னை இழந்தீர் நீரோ என்னை எதிர்வணங்கி. இன்ப மகனின் இழந்தது நீங்கள் தானோ என்று சொல்லி இவரும் எதிர்வணங்கி கேட்கிறார். அதற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், தன்னுடைய குருநாதரிடத்திலே நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் சொல்லி 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 அழுகக்கூடாது. அவர் வந்ததே ஒரு பெருமையாக கருதுகிறார்கள் இந்த மறையவர்கள். அப்போ அவ்வளவு பக்குவம் உடையவர்கள். அவங்க சொல்லுகிறார்கள், யாராலும் சொல்ல முடியாது, முன்பு புகுந்து போனது முன்னே வணங்க முயல்கின்றோம். அது எப்போவோ நடந்தது சாமி, 2 ஆண்டுகளுக்கு முன்பு. முதல்ல நாங்கள் உங்களுடைய திருவடியை வணங்கி கொள்ளுகிறோம், அன்பு பழுதாகாமல் எழுந்தருள பெற்றோம் என்று தொழுதார். எங்களுடைய அன்பு, உங்கள் மீது வைத்திருந்த அன்பு பழுதாகாது, நீங்கள் இங்கே எழுந்தருளி இருந்தது நாங்கள் செய்த ஒரு பெரும் தவப்பயன் என்று சொல்லி அவர்கள் நம்பிகளிடத்திலே அருளுகின்றார்கள். நம்பிகள் என்ன சொல்றாருன்னா, மைந்தன் தன்னை இழந்த துயரம் மறந்து நான் அணைந்ததற்கே சிந்தை மகிழ்ந்தார். தன்னுடைய குழந்தை இறந்த துன்பத்தை கூட அவர்கள் கருத்திலே கொள்ளாது நான் இங்கு வந்ததற்கே எவ்வளவு மகிழ்ச்சி அடைகின்றார்களே. முதலை வாயில் இருந்து சிறுவனை அழைத்து கொடுத்து அவிநாசி எந்தை பிரான் கலல் பணிவேன். முதல்ல நான் இந்த குழந்தையை அழைத்து இவருடைய துன்பத்தை துடைத்து அதற்கு பிறகுதான் நான் பெருமானுடைய திருக்கோயிலுக்கு செல்லுவேன் என்று சொல்லி அவர் குளக்கரைக்கு செல்லுகின்றார். குளம் வறண்டு கிடக்கிறது, அங்கு நீர் கிடையாது. அங்கு பெருமானை பாடுகிறார், எற்றான் மறக்கேன் எழுமைக்கும் எம்பெருமானையே உற்றாய் என்று உள்குகின்றேன் உணர்ந்து உள்ளத்தால் புற்றாடு அரவா புக்கொழியூர் அவிநாசியே பற்றாக வாழ்வேன் பசுபதி எம் பரமேட்டியே என்று சொல்லக்கூடிய அந்த பதிகத்திலே 4வது பாடலாக அவர் சொல்லுகிறார், உரைப்பார் உரையுகந்து உள்க வல்லார் தங்கள் உச்சியாய் அரைக்காடு அரவ ஆதியும் மந்தமும் ஆயினாய் புரைக்காடு சோலை புக்கொழியூர் அவிநாசியே கரைக்கால் முதலையை பிள்ளை தரச் சொல்லு காலனையே என்று சொல்லி அவர் அங்கு இறைவனுக்கே ஒரு ஆணையிடுகிறார் என்று சொல்லுவதை விட அன்பு கட்டளையிடுகிறார். கரைக்கால் முதலையை பிள்ளை தரச் சொல்லு காலனையே என்று சொல்லுகிறார். அதாவது அந்த குளம் வறண்டு கிடக்கிறது. இப்ப இறைவனிடத்திலே மன்றாடி கேட்கிறார், உரிமையோடு கேட்கிறார். சுந்தரமூர்த்தி சாமிகள் அந்த வருணன் மூலமாக மலை பொழிகிறது, குளம் நிரம்புகிறது. குளத்திலே இருந்து அந்த முதலை வருகிறது, முதலையினுடைய வாயிலே இருந்து மதலை வருகிறது. அந்த ஒரு அற்புதம் நிகழ்கிறது. அந்த அவிநாசி என்பது என்று சொல்லக்கூடிய நம்முடைய கொங்கு நாட்டிலே வறண்டு கிடந்த அந்த குளம் நிரம்பி குளத்திலே இருந்து முதலை வந்து முதலையின் திருவாயில் இருந்து மதலை வந்தது. இந்த ஒரு அதிசயம் நிகழ்கிறது. அந்த தேவர்களெல்லாம் அங்கு கற்பக பூமலை பொழிகின்றார்கள். எல்லோரும் இந்த ஆச்சரியத்தை பார்த்து நம்பிகளுடைய அந்த பெருமையை வியந்து போற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலே அப்பொழுது அந்த தாய் ஓடி வந்து அந்த குழந்தையை எடுத்து அந்த பெருமான் நம்பிகளுடைய திருவடியிலே வணங்கி 2 பெருமக்களும் அந்த மறையவனுடைய திருமனைவியும் வீழ்ந்து வணங்குகின்றார்கள். அப்படியே மலர் மாறி பொழிகிறது. விண்ணிலே இருந்து கற்பகமலை பொழிகிறது. அதை சொல்றார் சேக்கிழார் பெருமான், உருகா நின்ற தாய் ஓடி எடுத்து கொடுவந்து உயிரிழைத்த திருவாலந்தன் சேவடி கீழ் சீலமறையனோடு வீழ்ந்தால் விசும்பில் மலர் மாறி பொழிந்தது என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல தான் சேக்கிழார் பெருமான் உயிரிழைத்த திருவாளன் என்று சொல்லுகிறார். நம்பிகளுக்கு இருக்கக்கூடிய பெருமைகள் பல, அதிலே மிக மிகச் சிறந்தது இந்த உயிரிழைத்த நிலை. உயிரிழைத்த திருவாளன் என்ற ஒரு சொல் 6 இடங்களிலே நமக்கு வந்தாலும் அது 4 இடங்களில் இறைவனை பற்றியும் 2 இடங்களில் நம்பிகளை பற்றியும் தான் சேக்கிழார் பெருமான் சொல்லியிருக்கிறார். இது ஒன்று. இன்னொன்று திருத்தொண்ட தொகை முன்படைத்த திருவாளன். வேற எந்த ஒரு அடியாரையும் திருவாளன் என்று சொல்லவில்லை, இறைவனைத்தான் திருவாளன் என்று சொல்லுகிறார். என முக்தி திருவை ஆள்பவன். அப்ப இறைவனை திருவடியை வணங்கினா என்ன நமக்கு கிடைக்குமோ, முக்தி கிடைக்கும் என்று சொன்னால் இவருடைய திருவடியை வணங்கினாலும் முக்தி கிடைக்கும்.
உயிரிழைத்த திருவாளன் என்று சொல்லுகிறார். இந்த ஒரு பெருமையோடு அவர் அங்கு திருவஞ்சைக்களம் செல்லுகிறார். அங்கு இருக்கக்கூடிய அந்த சேரர்கள் எல்லோரும், சேர நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அந்த செய்தி அவருக்கு செல்லுகிறது, சேரமான் பெருமான் நாயனாருக்கு. அப்படி இந்த நிலையை நினைந்து அவர்கள் எல்லோரும் அவருக்கு மிகச்சிறந்த ஒரு வரவேற்பு கொடுக்கிறார்கள். அஞ்சைக்களம் செல்லுகின்ற பொழுது என் ஐயன் அணைந்தான், என்னை ஆளும் அண்ணல் அணைந்தான், ஆரூரில் சைவன் அணைந்தான், என் துணையாம் தலைவன் அணைந்தான், தரணியெல்லாம் உய்ய அணைந்தான் என்று சொல்லி அவரை வரவேற்று அங்கு அந்த சேர நாட்டிலே சிறப்பு செய்கின்றார்கள். அங்கு சிறிது காலம் அங்கு தங்கு இருக்கிறார். தினசரி அஞ்சைக்களத்து பெருமானுடைய திருவடியை வணங்கி கொண்டிருக்கிறார். அப்படி வணங்கி கொண்டிருக்கிற பொழுது ஒரு நாள் அவர் காலையிலே, அந்த காலை நேரத்திலே குளத்திலே நீராடி பெருமானை வழிபாடு செய்து கொண்டு வருகின்ற பொழுது அவர் அந்த தலைக்கு தலைமாலை அணிந்தது என்னே என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பதிகத்தை அருள் செய்கின்றார். அந்த பதிகத்தினுடைய உட்குறிப்பு என்ன என்று சொன்னால், அந்த பதிகத்திலே ஒரு பாடலிலே அவர் சொல்லுகிறார், வெறுத்தேன் மனை வாழ்க்கையை விட்டொழிந்தேன் என்று சொல்லி தன்னுடைய கருத்தை பதிவு செய்கின்றார். அவர் இருந்த நிலையை பதிவு செய்கின்றார். அவருக்கு பெருமான் திருவடி அடைய வேண்டும் என்ற எண்ணம் வந்து விடுகிறது. அந்த பதிகத்தினுடைய உட்குறிப்பாக சிவகமணியை சொல்லுகின்ற பொழுது, இந்த உலகனில் பாசமெடுத்த வாழ்க்கை அறுத்திட வேண்டும் என்று அன்பர் அன்பினில் பாட என்று சொல்லுகிறார். ஒன்று சிந்தை நம் ஊரனை. உடனே பெருமான் என்ன செய்தார் என்று சொன்னால், தேவர்களுக்கு கட்டளையிடுகிறார். ஏன்னா பெருமான் எதிர்பார்த்தது இங்க வந்துருச்சு. அவர் எப்ப இந்த மனை வாழ்க்கை வெறுக்கின்றாரோ அப்பொழுது நாம் அவனுக்கு நம்முடைய திருவடி கொடுக்கலாம் என்று சொல்லி நினைக்கிறார். நம்முடைய உலக வாழ்க்கை எப்ப நமக்கு வந்து வெறுக்கிறதோ அப்பொழுதுதான் பெருமானுடைய திருவடி கிடைக்கும். அற்றது பற்றெனில் உற்றது வீடு என்று சொல்லுவார்கள். பற்று நீங்குகின்ற பொழுது அந்த பெருமானுடைய திருவடி என்று சொல்லக்கூடிய வீடு கிடைக்கும் என்பது நமக்கு இதிலிருந்து தெரிகிறது. இப்ப வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழிந்தேன் என்று சொல்லி அந்த பதிகத்திலே வைத்து போற்றுகின்றார். அப்பொழுது இறைவன் அங்கிருந்து தேவர்களிடத்திலே சொல்லி, ஒன்று சிந்தை நம் ஊரனை உம்பர் வெள்ளானையின் உடனேற்றி சென்று கொண்டிங்கு வாரும் என்று சொல்லி வெள்ளானையின் மீது ஏற்றி இங்கு கொண்டு வாரும் என்று சொல்லி அயன் முதல் தேவர்களுக்கு அருள் செய்தார். அங்கு பிரம்மன் முதலான தேவர்களுக்கெல்லாம் அருள் செய்தார். அங்கிருந்து அவர்கள் எல்லாம் இங்கு வருகிறார்கள். திருவஞ்சைக்களத்துக்கு கைலாயத்தில் இருந்து தேவர்கள் எல்லாம் வருகின்றார்கள். கையிலை வீற்றிருக்கின்ற பூவலம்புதன் புனல் சடை முடியார் அருளிப்பாடு, இது இறைவனுடைய அருளிப்பாடு என்று சொல்லி அவரிடத்திலே வந்து ஏவல் என்று சொல்லி பின் செய்வதொன்றில்லாதவர் பணிந்தெழுந்து எதிரேற்றார் என்று சொல்லுகிறார். அவர் அப்படியே பெருமானை வழிபாடு செய்து வந்து கொண்டிருக்கிற இடத்துல சென்று தேவர்கள் எல்லோரும் அவரை வணங்கி, ஏவல், நாங்கள் உங்களுக்கு பணி செய்ய வந்திருக்கிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் பணிந்து எதிரேற்று நிற்கிறார். அப்பொழுது வெள்ளை யானை வந்து நிற்கிறது. யானையின் மீது அவரை ஏற்றுகின்றார்கள். அவர் யானையின் மீது ஏறிய நம்முடைய நம்பிகள் தன்னுடைய மனைவிகளை பற்றி எல்லாம் அவர் சிந்திக்கவே இல்லை. பறவையாரையோ, கமலினி என்று சொல்லக்கூடிய பறவையாரையோ, அணிந்ததை என்று சொல்லக்கூடிய சங்கிலி நாச்சியாரையெல்லாம் நினைக்கல. சேரமான் பெருமானை மனதிலே நினைக்கிறார். தோழர் சேரரை மனதில் நினைத்து அப்பொழுது அவருக்கு தெரிந்து விடுகிறது. அவருக்கு களறிற்றறிதல் என்று சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கிறது சேரருக்கு. இப்பொழுது சுந்தரர் நினைக்கிறார், அவர் கைலாயம் செல்ல போகிறார் என்று சொல்லி அவருக்கு தெரிந்து விடுகிறது. அப்ப சேரரும் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், குதிரையை அழைத்து அந்த குதிரையினுடைய காதிலே சிவ மந்திரத்தை ஓதுகிறார். சிவ மந்திரத்தை ஓத அதுக்கு அந்த குதிரையும் இப்ப யானையின் பின்தொடர்ந்து செல்லுகிறது. யானையை வளம் வந்து அந்த குதிரை இவருக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறது. அப்பொழுதுதான் சேரரை மனதிலே நினைத்து அந்த சென்றதனாலே சேரரும் குதிரையின் மீது ஏறி செல்லுகிறார். அப்படி செல்லுகின்ற பொழுதுதான் அவர் வந்து தானனை முன்படைத்தான் அது அறிந்துதன் பொன்னடிக்கு நானென பாடலந்தோ நாயினேனை பொருள் படைத்து வானனை வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து உனுயிர் வேறு செய்தான் உடைத்தான் மலை உத்தமனே என்று சொல்லி அந்த பதிகத்தை பாடிக்கொண்டு செல்லுகின்றார். அப்பொழுது ஒரு பாடலிலே சொல்லுகிறார், மந்திரம் ஒன்றரு ஏன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியன் என்று சொல்லி பாடுகிறார். இந்திரன் மால்பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்தெதிர்கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்து மந்திர மாமுனிவர் இவன் யாரன எம்பெருமான் நந்தமர் ஓரன் என்றான் உடைத்தான் மலை உத்தமனே என்று சொல்லி பாடுகிறார். இந்த பாடல் தான்
உபமன்ய முனிவரிடத்திலே தன்னுடைய சீடர்கள் சம்புவின் அடித்தாமரை போதலால் எம்பிரான் இறைஞ்சாய் என்று சொல்லி கேட்க அவர் ஒரு கணம் பெருமானுடைய திருவடியை நினைக்கிறார். பெருமான் அவருக்கு உணர்த்துகிறார், வருவது சுந்தரன் என்று சொல்லி உணர்த்துகிறார். அந்த இடம்தான் இந்த இடம். இந்திரன் மால்பிரமன் எழிலார்மிகு தேவரெல்லாம் வந்தெதிர்கொள்ள என்னை மத்த யானை மந்திர மாமுனிவர் இவன் யாரென எம்பெருமான். அந்த மந்திர மாமுனிவர் தான் உபமன்ய முனிவர். இவன் யாரென எம்பெருமான் நந்தமர் ஊரன் என்றான், நம்முடைய சுந்தரன் வருகிறான் என்று சொல்லி சொன்னார் என்று சொல்லி சொல்லுகிறார். அந்த இடம்தான் திருமலை சிறப்பிலே வரக்கூடிய உபமன்ய முனிவர் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லக்கூடிய இடம் என்று சொல்லி பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். அதான் இந்திரன் மால்பிரமன் எழில் ஆர்மிகு தேவரெல்லாம் வந்தெதிர்கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்து மந்திர மாமுனிவர் இவன் யாரென எம்பெருமான். இது யார் இப்படி வருகிறார்கள் என்று சொல்லி கேட்கிற பொழுது நந்தமர் ஊரன் என்றார். என்னுடைய தமர் அப்படின்னா நமக்கு நம்முடைய ஆள் நம்முடைய சுந்தரர் வருகிறார் என்று சொல்லி இறைவனே அறிமுகப்படுத்துவது போல் அந்த பாடலில் அருளி இருக்கிறார். இப்படி அந்த பதிகம் முழுக்க முழுக்க அவருடைய அந்த பாசமற்ற வாழ்க்கையை அந்த நிலையை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு திருப்பதிகம். அப்படி சென்று கொண்டிருக்கிறார். இந்த பதிகத்துக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, தேவார திருப்பதிகங்களில் இறுதியாக பாடப்பட்ட ஒரு சிறப்பு. இதுக்கு மேல தேவாரம் கிடையாது. இன்னொன்று என்னன்னா, பாட ஆரம்பித்தது இந்த மண்ணுலகத்திலே, அது நிறைவானது விண்ணுலகத்திலே. அங்கு கைலாயத்திலே, இந்த மண்ணுலகத்திலே பாட ஆரம்பித்து கைலாயத்திலே நிறைவு செய்த ஒரு திருப்பதிகம் இந்த திருப்பதிகம். இந்த தானனை பதிகத்தை தான் வருண பகவான் இந்த அஞ்சை களத்தில் சேர்க்கிறார். அதற்கு பிறகு சேரமான் பெருமான் நாயனார் பாடிய அந்த திருப்பதிக திருவுலாப்புறத்தை கைலாய ஞான உலாவை சாத்தனார் என்று சொல்லக்கூடியவர் திருப்பிடவூரிலே கொண்டு வந்து சேர்த்ததாக நமக்கு திருப்பட்டூர் என்று சொல்லி சொல்லுவார்கள். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பதி, அது நமக்கு புராணத்திலே நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த தானனை பதிகத்தை கொண்டு வந்து சேர்த்தது வருணன் அஞ்சை களத்திலே. திருவுலாப்புறம் சேரமான் நாயனாருடைய 11ஆம் திருமுறையை கொண்டு வந்து சேர்த்தது திரு சாத்தனார். அவர் திருப்பிடவூர் என்று சொல்லக்கூடிய திருப்பட்டூரிலே கொண்டு வந்து சேர்க்கிறார். இப்போ இவர் சேரமான் பெருமான் நாயனார் என்ன செய்யறார்னா, இவருக்கு முன்பாக சென்று விடுகிறார். அப்படி செல்லுகின்ற பொழுது அங்கு தடுத்து விடுகிறார்கள். சேரர் தடையுண்டு அந்த திரு அணுக்கன் திருவாயில் அப்படியே நிற்கிறார். அப்படி நிற்கின்ற பொழுது இவர் போறார். ஏன்னா ஒருவருக்குத்தான் அங்கு அழைப்பு. இறைவன் அழைத்தது ஒருவரை, யார சுந்தரமூர்த்தி சாமிகளை மட்டும். ஆனால் அலையாமல் சென்றது இருவர். என சுந்தரருடைய திருவடியை வணங்கிய காரணத்தினாலே நேற்றைய தினமே பெருமலை குறும்பநாயனார் பெருமான் திருவடி அடைய பெற்றார். இன்று சேரமான் பெருமான் நாயனாரும் செல்ல போகிறார். அப்ப இறைவன் அழைத்தது ஒருவரை, இறைவன் அழைத்த அந்த பெருமையுடைய நம்பிகளை திருவடியை பற்றியதனாலே சென்றவர்கள் 2 பெருமக்கள் என்று சொல்லி நாம் அறிய முடிகிறது. இப்படி அந்த நிலையிலே நம்முடைய நம்பிகள் செல்லுகிறார். சென்று கண்ணுதல் திருமுன்பு தாழ்ந்து வீழ்ந்து எழுந்து, அப்படியே திருவடியில விழுந்து எழுந்து சேனிடை விட்ட கன்று கோவினை கண்டு அடைந்ததென காதலின் விரைந்தெய்து நின்று போற்றிய தனிப்பெரும் தொண்டரை நேரிலை வளர்ப்பாகத்து ஒன்றும் மேனியர் உரனே வந்தனை என்றனர் உலகுய் என்று சொல்லி சொல்லுகிறார். கோவினை கண்டு அணைந்ததென, அது என்ன சொல்றார், அணைந்ததென காதலின் விரைந்தெய்து நின்று போற்றுகிறார். சேனிடை விட்ட கன்று கோவினை கண்டு அணைந்ததென, அப்படியே நீண்ட நாள் தாய்ப்பசுவை பிரிந்திருந்த ஒரு கன்று அப்படி தாய்ப்பசுவை சென்று அணைந்ததை போல நம்பிகள் சென்று அணைகிறார். அவரும் ரொம்ப நாள் தன்னுடைய தோழரை பிரிந்திருந்த காரணத்தினாலே சாமி என்ன செய்யறாருன்னா, தனிப்பெரும் தொண்டரை நோக்கி நேரிலை வளர்ப்பாக தோன்று மேனியர் ஊரனே வந்தனை. அப்படி அவருக்கு ஒரு ஏக்கம், இத்தனை நாள் நம்ம ஊரனை பிரிந்து நாம் இங்க இருக்கிறோமேன்னு சொல்லி ஊரனே வந்தனை என்றார் உலக உய்ய என்று சொல்லி சொல்லுகிறார். அப்ப அங்கு நம்பிகள் சென்று சேருகிறார். சேர்ந்தவுடனேயே அவர் இறைவனிடத்தில் சொல்லுகிறார், இங்கு நம்பிகள் சேரலர் வாயில் புறத்தில் என்று சொல்லி சொல்லுகிறார். சேரமான் பெருமான் நாயனார் வாயில் புறத்தில் இருக்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது பெரிய தேவர் என்று சொல்லக்கூடிய நந்தியம் பெருமானிடத்திலே இறைவன் கட்டளை அவரை அழைத்து கொண்டு வாரும் என்று சொல்லி சொல்லுகின்ற பொழுது அழைத்து கொண்டு வருகிறார்கள். சேரர் வருகிறார். இங்கு நாம் அலையாமல் நீ எய்தியது என் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நான் அழைக்காமல் இங்கு வந்ததனுடைய காரணம் என்ன என்று சொல்லி கேட்கின்ற பொழுது அதற்கு சேரர் அஞ்சலி கூப்பி நின்று அடியனேன் ஆரூரர் கடல் போற்றி புரிசை யானை முன் சேவித்து வந்தனன். சாமி, நீங்க அழைக்கவில்லை என்று சொன்னாலும் நம்பிகளுடைய திருவடியை பற்றி கொண்டு, நான் ஆரூருடைய திருவடியை பற்றி கொண்டு சேவித்து நான் வந்தனேன் என்று சொல்லி சொல்லுகிறார். இன்னும் ஒரு விண்ணப்பம் இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார். என்ன என்று கேட்கின்ற பொழுது திருவுலாப்புறம் பாடினேன்,
திருச்செவி சாற்றி அருளப்பெற வேண்டும் என்று சொல்லுகிறார். அங்கதான் இறைவன் வந்து இறைவனை திருவிழாப்புறம் பாடுகிறார். அதை பெருமானும் கேட்டு மகிழ்கின்றார். அந்த இடத்துல ஒன்று சொல்றாரு நம்முடைய சேரமான் பெருமான் நாயனார், மருவு பாசம் நீங்கிட வந்தொண்டர் கூட்டம் வைத்தனை என்ன என்று சொல்லி இறைவனிடத்தில் சொல்லுகிறார். மருவு பாசம் என்று சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய ஆணவ மலம் நீங்கிய பிறகு இருக்கக்கூடிய வாசனா மலம், அது நீங்குவதற்கு வந்தொட்டருடைய கூட்டம் வைத்தீர்கள் என்று சொல்லுகிறார். அப்ப ஆணவமலம் நீங்குவது இறைவனுடைய திருவடியை வணங்கினால் ஆணவமலம் நீங்கும். அடியாருடைய திருவடியை வணங்கினால் மட்டுமே, இந்த திருக்கூட்டத்தை வணங்கினால் மட்டுமே அந்த வாசனாமலம் நீங்கும் என்று சொல்லி நாம் அறிய முடிகிறது. இது இறைவனிடத்திலேயே நம்முடைய சேரமான் பெருமான் நாயனார் அருளுகின்றார். இப்படி அவர் திருவுராப்புறம் பாட 2 பெருமக்களும் அங்கு ஊரனாகிய ஆளாள சுந்தரன் உடனமர்ந்து இருவேரும் சார நம் கணநாதராம் தன்மையில் அங்கும் தங்கும் சிவகணநாதர்களாக இங்கு தங்கியிருங்கள் என்று சொல்லி அவர் அங்கு அருளுகின்றார் பெருமான். அப்பொழுது சுந்தரர் மீண்டும் அந்த திருத்தொண்டை செய்கின்றார். இவர் கணநாதராக அங்கே வீற்றிருக்கிறார். கமலினி அணிந்தது என்று சொல்லக்கூடிய 2 பேரும் கையிலையில் வந்து தன்னுடைய தொழிலை உமையம்மைக்கு திருத்தொண்டு செய்கின்றார்கள். கமலினி அணிந்ததை 2 பெருமக்களும், அதாவது பறவையார் சங்கிலியாராக இருந்தவர்கள் கமலினி அணிந்ததையாக மேலே வந்து பெருமாட்டி இடத்திலே தொண்டு செய்து பெருமாட்டியோடு அவர்கள் இருக்கிறார்கள். இப்படி அவர்கள் 2 பேரும் அடைந்ததை சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்ற பொழுது, தலத்து வந்து முன் உதயம் செய் பறவையார் சங்கிலியார் என்னும் நலத்தின் மிக்கவர் வல்வினை தொடக்க அற நாயகி அருளாலே அறத்தமில்லடி கமலினியாருடன் அணிந்ததையார் ஆகி மலைத்ததனி பெருமான் மகள் கோயிலில் தம் தொழில் வழி நின்றார் என்று சொல்லி அவர்கள் 2 பெருமக்களும் உமையம்மையினுடைய திருவருள் கருணையினாலே மீண்டும் கைலாய வரப்பெற்றார் என்று சொல்லி அதையும் பதிவு செய்து காட்டுகிறார். இப்படி எல்லோரும் கையிலை சென்று இறைவனுடைய திருவடி பேர் அடைந்து நம்பிகள் நமக்கு இந்த மண்ணுலகத்திலே வந்து திருத்தொண்ட தொகை கொடுத்த அந்த பெரும் ஒரு புண்ணியத்தை நமக்கு செய்து வைத்திருக்கிறார். அந்த திருத்தொண்ட தொகையை போற்றி நம்பிகளுடைய திருவழிகளை போற்றி சேரமான் பெருமான் நாயனாருடைய திருவழிகளை போற்றி கமலினி அணிந்தது என்று சொல்லக்கூடிய அந்த பெருமாட்டிகளுடைய திருவடி இந்த மண்ணுலகத்திலே வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் அந்த 2 பெருமாட்டிகளும். அவர்களையும் வணங்கி சைவம் தலைத்தோங்க வேண்டும் என்று சொன்னால் திருத்தொண்ட தொகை பரவ வேண்டும். திருத்தொண்ட தொகை ஒவ்வொரு மனதை விட்டும் நீங்கக்கூடாது. மெய்யடியார் சித்த நிலவும் திருத்தொண்ட தொகை, அந்த திருத்தொண்ட தொகை எல்லோர் மனதிலும் நீங்காது இடம்பெற வேண்டும் என்று சொல்லி நம்பிகளுடைய திருவழிகளையும் சேரருடைய திருவழிகளையும் வணங்கி அடியார் பெருமக்களுடைய திருவழிகளெல்லாம் வணங்கி அமைகின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.